கறி குழம்பு ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு ஒன்று செஞ்சுருவோமா. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கோல்டனாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்து நல்லா கொள்ளையாக வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கினதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிய விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தண்ணியாக இருக்குது குழம்பு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு, அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை சேர்த்துக்குங்க. நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். குழம்பு தளன்னு கொதியில் இது மாதிரி முட்டையை ஊற்றக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு சிம்மிலே வச்சுருந்தோம்னா நல்லா முட்டை ஒன் சைடு வெந்துடும். அப்புறம் திருப்பி போட்டோம்னா இன்னொரு சைடும் வெந்துடும். இந்த முட்டை குழம்பை இன்னும் டேஸ்ட் ஏற்றுறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு முட்டையை மட்டும் நல்லா அடித்து கலக்கிட்டு லைட்டாக கொதி வர மாதிரி குழம்ப வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கன திப்பியாக முட்டை வெந்து அது வர மாதிரி முட்டையை அங்கன ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டோம்னா அந்த சூட்டில் முட்டை அங்கன பிஞ்சு வெந்திருக்க மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எடுக்கும்போது ஒரு முட்டை மட்டும் வராமல் அந்த திப்பியோட முட்டையோடு வரும்போது டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எப்போதுமே ஒரே குழம்பா செய்யாமல் டக்குன்னு இப்படி ஒரு முட்டை குழம்பு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.